ஹாய் கைஸ், ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அலைட் மோஷன் ஹச்டிஆர்சிசி எப்படி மேக் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஹச்டிஆர்சிசியை ஒரு சிம்பிள் மெத்தடில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நான் எப்படி மேக் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் இதோட ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமா நான் இன்னும் நிறைய அலைட் மோஷன் சம்மந்தமான வீடியோலாம் போடுவேன். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோவுக்கு இந்த சிசியை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ நீங்களும் வீடியோ இம்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை உங்கள் வீடியோ சைஸுக்கு நல்லா பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்ததாக அந்த ஜூம் பண்ணி வச்சுருந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து நம்ம கலர் ஃபில்லை கொடுத்து நல்லா தின்னாக இருக்க க்ரீனை செலக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்படியே பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்டாங்கிளை திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை திரும்பி கிளிக் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷனில் போங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்தா சர்ச்சில் போய் காப்பி பேக்ரவுண்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் கொடுத்து காஷன் பிளர் எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு சர்ச்சில் போய் காஷன் பிளர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ போனீங்கன்னா காஷன் பிளர் எஃபெக்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ காஷன் பிளர் எஃபெக்டை கிளிக் பண்ணி ஸ்ட்ரென்த்து வந்து 0.545 இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு திரும்பியும் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் எக்ஸ்போஷர் காமா எஃபெக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் எக்ஸ்போஷர் அண்ட் காமான்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது பண்ணி முடித்த பிறகு கலர் ஃபில் ஆப்ஷனில் போய் ஒயிட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்த அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் 1ல் ஆட் பண்ண எஃபெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ போயிட்டு எக்ஸ்போசர் காமாக அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா -0.70 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே காமா பார்த்தீங்கன்னா 1.215 கொடுத்துக்கோங்க. அண்டு லாஸ்ட்டாக ஆஃப் செட் வந்து -0.15 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு சூப்பரான ஹச்டிஆர்சிசியை மேக் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிசியை ஈஸியாக சிம்பிளாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எடிட்டிங் சம்மந்தமான டியூட்டோரியல் வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ வச்சு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you for the next video.